ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. கௌதம புத்தர், ஆதிசங்கரர், காஞ்சி மகா பெரியவர், அருணகிரியார் போன்ற மகான்கள் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமலேயே தங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஞானம் பெற்றவர்கள். தாங்கள் கூட எந்த ஒரு குருவின் வழிகாட்டுதலும் இல்லாமலேயே ஞான பூதரத்து உச்சியை தொட்ட ஒரு உயர்நிலை மகான். ஆனால் தங்களுக்கு முருகப்பெருமான் தான் குரு என்று தங்களுடைய அருளுரை பலவற்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஒரு மனித குருவின் வழிகாட்டுதல் இல்லாமலேயே ஒரு சாதகனால் ஆன்மீகத்தில் ஞான நிலையை அடைய முடியும் என்றுதானே இந்த மகான்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. அப்படியானால் ஸ்ரீமத் ராமானுஜர் போதித்த விசிஷ்டாத்வைத்தம் பரமாத்மாவை அடைவதற்கு ஒரு குருவின் உதவி தேவை என்று வலியுறுத்துவது ஏன்? நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு வாங்க. கௌதம புத்தர் இருந்தாலும் அவர் பிறந்த போதே அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய தாயார் கர்ப்பத்தில் இருந்தபோது ஒரு வெள்ளை யானை அந்த வயிற்றுக்குள்ளே அப்படி நுழைஞ்ச மாதிரி ஒரு காட்சி அவங்களுக்கு. இப்போது சுத்தோதனர், மாயாவதி ரெண்டு பேரும் லும்பினிங்கிற இடத்துல இருந்தபோது இந்த காட்சி அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் சித்தார்த்தன் பிறக்கிறாரு. அவருடைய ஜாதகத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க, இந்த ஆள் அரச போகமெல்லாம் பண்ண மாட்டான், உலகத்துக்கே வழிகாட்டுற பெரிய ஆச்சாரியன் ஆவான், குரு ஆவான்ட்டாங்க. உலகத்துக்கு கஷ்டம் தெரிஞ்சால் தானே அவன் அந்த மாதிரி சாமி ஆவான்ட்டு அவனை கஷ்டமே தெரியாமல் பொத்தி அரண்மனைக்குள்ளே வளர்த்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேயே அவனுக்கு குழந்தை கூட பிறந்துட்டாங்க. ஒரே ஒரு நாள் அவன் தேர் ஏறி போகிறான். போகிற போது ஒரு இறந்த பணத்தை பார்க்குறான். ஒரு வயதில் மூத்த ஒருவனுடைய கஷ்டங்களை பார்க்குறான், வியாதிஷ்டங்களெல்லாம் பார்க்குறான். வீட்டில் அவனுக்கு தூக்கமே வரமாட்டேன்னுது. உலகத்தில் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவோட ராவும் அவன் ஒய்ஃபு குழந்தை எல்லாரையும் விட்டு தன்னுடைய இந்த கேள்விக்கு விடை தேடி, எதுக்காக கஷ்டம் அப்படின்னு விடை தேடி அவன் கிளம்புகிறான். இப்போ அவன் பல இடங்களுக்கு போகிறான், பலவிதமான அனுபவங்கள் வருது, அதெல்லாம் இப்போ சொல்லலை. அப்போ கபிலவாசுங்கிற இடத்துல பிறந்தவன் எங்கேயோ போதி மரத்தடியில் போய் உட்கார்றான் புத்தகையால். அப்போ அவனுக்கு ஞானம் கிடைக்குது. அப்போ அந்த புத்தகையால் போதி மரத்துக்கு அடியில் யாரோ இருந்திருக்கணும். அந்த போதி மரத்துக்கு அடியில் யாரோ ஒருத்தர் இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு அந்த இடத்துல போய் இப்படி ஞானம் கிடைக்குது. ஏன் மற்ற இடத்துலலாம் கிடைக்கல? சாரநாத்துக்கு போனால், அங்கே போனால், இங்கே போனால், அங்கெல்லாம் கிடைக்கவே இல்லையா? ஸோ இட் மீன்ஸ் சம்படி வாஸ் வெயிட்டிங் டு கிவ் இட் டு ஹிம். ஓகே, அடுத்த கேள்வி. ஆதிசங்கரர் குரு எல்லாம் இருக்காருக்கு. அவர் அம்மா கிட்ட சொல்கிறார், அம்மா எனக்கு சன்னியாசம் கொடுக்குறேன். அம்மா முடியாதுன்றா. இவரே ஒரு யானை காலை பிடிக்கிற மாதிரி பண்ணி, ஐயோ முதல்ல காலை பிடிக்கிற மாதிரி பண்ணி, நான் சன்னியாசியாக சாகணும்னு ஆசைப்பட்றம்மா, நீ வரம் கொடுன்றா. சரின்னுறோம். உடனே முதல்ல காலை விட்டுடும். நீ எப்போ செத்தாலையும் நான் கொல்லி போகிறதுக்கு வந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. போகிற போது நர்மதா நதிக்கரை இருக்கு இல்லையா, இந்தூர், உஜ்ஜயினி எல்லாம், அந்த இடத்துல வெள்ளம் வருது. இவர் தன்னுடைய கமலத்துக்குள்ளே அந்த வெள்ளத்தை அடைக்கிறார். அவருடைய குரு யார்? குரு கோவிந்த பகவத் பாதர். அவருக்கு யாரும் சொல்கிறாங்க, யாரோ ஒரு பால சன்னியாசி ஒரு கமலத்துக்குள்ளே இந்த திரியம்பகேஸ்வரத்தையே அடக்கிட்டான்ட்டு. இப்போ அவருடைய குரு அவருக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அப்போது ஆதிசங்கரருக்கும் குரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் அவர் தேடி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்துச்சு. காஞ்சி மகா பெரியவர் 68வது மடாதிபதியாக வரணும். 67வது மடாதிபதி அவரை கூப்பிட்டு விடுறாரு. இவர் அவர்கிட்ட வரதுக்குள்ளே அவர் வைசூரின்ற ஒரு அம்மா மாதிரி வச்சுக்கோங்க, அந்த வியாதி இறந்து போயிடுறார் இவருடைய குரு. இப்போ இவர் தனக்கு யாரும் குரு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த மடாதிபதியாக ஆகிறார் அப்படிங்கிறது சங்கர சரிதம். பட் காஞ்சி மடத்தில் ஆதிசங்கராச்சாரியாருடைய ஒரு சிலை இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஸோ எந்த ஒரு சங்கராச்சாரியார் பீடாதிபதி ஆகணுன்னாலையும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த சந்நியாச தீட்சையும் மந்திரோபதேசமும் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவருக்கு குரு இல்லைன்னா கூட ஆதிசங்கரர் அவரை அந்த வழிக்கு தேர்ந்தெடுத்து கொண்டு அவரே அந்த தீட்சைகளை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா
ஒரு என்ன குருவே இல்லாமல் ஒரு சங்கராச்சாரிய எப்படி பீடாதிபதி ஆகிட முடியும்? அதனால் அந்த கோயிலில் இருக்கிற அந்த பீடத்தில் அவருக்கு ஞான தீட்சை கிடைச்சிருக்கணும். அருணகிரிநாதர் ஒரு சாதாரணமான ஹாப்பி கோலக்கி பர்சனாக தான் இருந்தார். அவர் இன்னும் பெண் பைத்தியமாக இருந்து வியாதி வந்து அவர்கிட்ட படுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல. அப்போ அவங்க அக்கா வந்து நான் வேணா கோஆப்ரேட் பண்ணுறேன்டா அப்படின்றா. நமக்கு அம்மா மாதிரி இருந்த ஒரு அக்கா இப்படி சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமேனு இந்த உயிர் வேண்டான்னு சொல்லி கோபுரத்திலேருந்து குதிக்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் அவரை தடுத்தார் கொடுக்குறாங்க. அப்போ சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லி போய் தின மேலே உட்காந்துக்கோன்றார். 12 வருஷம் அவர் தின மேலே உட்காந்தப்புறம் இனி நாமேல் நடங்கிறார். இப்போ நீ பேசலாம் அப்படிங்கிறார். அப்போ அவரை தடுத்தார் கொண்டது யார்? முருகப்பெருமான். எங்கே? திருவண்ணாமலையில் வச்சு. உபதேசம் என்ன? சும்மா இரு சொல்லார, பேசாத, கம்முன்னு போய் உட்கார. அதுதான் உபதேச மந்திரம். ஸோ உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ அப்படின்னு அருணகிரியே பாடியிருக்காரு. அதனால் அவருக்கும் குரு இருந்தார், உபதேசம் இருந்தது. இப்போ இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்கிட்ட வராங்க. இப்போ என்னை பற்றி இந்த ஓலைகள் எல்லாம் வர்ற போது வரும், விஸ்வாமித்திரர் இருக்கும் நிற்கும், இவருக்கு யாரும் குருவே கிடையாதுன்னு வரும். உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. நான் எத்தனை மகான்களை பார்த்துருக்கேன், நீ சொல்லு. ரத்னகிரி சாமியை பார்த்துருக்கேன், ராம் சுரத்குமார் சாமி பார்த்துருக்கேன், கோடி சாமியை பார்த்துருக்கேன், சிவபிரபாகர சித்த யோகி, கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, ராமசாமி சித்தர், நம்ம கோயிலில் ஏகாம்பரேஸ்வர் கோயில் வாசல் உட்காந்துருந்தார் அவர், இப்படி எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு முற்பிரிவினுடைய வாசனைகளால் முதல்ல இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்றது எடுத்து கொடுத்தது யார்? ராகவேந்தர் சாமி. ராகவேந்தர் சாமி யார்? பிரகலாதனாக இருந்து வியாசராயராக வந்து அப்புறம் ராகவேந்திரராக வந்தவர். இப்போ எதுக்காக ராகவேந்திர சாமி 26 ஜனவரி 1984 நமக்கு அந்த மரண அனுபவத்தை கொடுக்கணும் இல்லையா? சரி, அவர் மரண அனுபவத்தை கொடுக்குற போது நம்ம உடம்பு இறந்து கிடக்குது. அதுலேருந்து ஒரு தங்கமயமான சித்தர் பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிறாரு. இப்போது நம்முடைய குரு யார்? பழனி ஆண்டவன். இல்லைன்னா ராகவேந்திரர் இனிஷியேட் பண்ணி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் நாம் தங்கமயமான ஒரு சித்தரை பார்க்குறோம். அந்த சித்தர் வந்து பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு 2 மந்திரம் கொடுக்குறாரு. இப்போ அந்த பழனி ஆண்டவன் அந்த குரு. எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதில் ஒரு தடவை நான் பழனி ஆண்டவனை பார்க்கறதுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி வரப்போது எனக்கு 2 சந்திரன் ஒரு சூரியன் கிடைக்குது. ஒரு ஹோலி ட்ரையாங்கிள்னு வாங்க, சந்திரன் 2 இப்படி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தரிசனமே ஆகலை, நான் லைனில் தானே நின்று இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கணக்கா அப்படிங்கிறாங்க இந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை, எப்பயோ உங்களுக்கு தரிசனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் விட்ட குறை தொட்ட குறைன்னு ஒன்று இருக்கும். இதுக்கு முன்பிறவிகளுடைய வாசனாதிகள், அந்த வாசனைகள் யாருக்கிட்டையாவது நிறைய இருந்தால் அது தொடரும். இப்போது நான் இருக்கேன்னா நான் பார்க்காத மகானே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சேலத்தில் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு மகான் இருந்தார், சாந்தானந்த சுவாமிகள்னு. அவர் ஒரு பிறவியில் நான் ராமனாக இருந்தபோது விஸ்வாமித்திராக இருந்தவர். இங்கே மயிலாப்பூர் கோயிலுக்கு எதிரில் இருந்தார் குருஜி சுந்தரராமன், அவர் வசிஷ்டராக இருந்தவர். கிருஷ்ணவேணி அம்மா சபரியாக இருந்தவங்க. சீங்குழல் ஆடசங்கிலி பொன்னையா சாமி சொல்லிமலை சோம்பேறி இல்லையா, அவர் ராவணனாக இருந்தவர். ஆனால் நான் எந்தெந்த பிறவிகளில் யார் யாரெல்லாம் சந்திச்சனோ அவங்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் சந்திச்சுக்கிட்டே வந்தேன். நான் சந்திக்காதவர்கள் யாரும் இல்லை, எல்லாரையும் பார்த்துருக்கேன். அப்போ அந்த சாமி இருக்கார் இல்லையா, அவர் நான் அவரை பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு காயத்ரி தரிசனம் கிடச்சி காயத்ரி மந்திரம்லாம் உபதேசம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அண்ணாநகர்லேயே என் வீட்டுக்கு வராங்க. வந்து நேற்று நீங்கள் வந்துட்டு போன உடனே சாமி சொன்னார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போகிறான், இவனை நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும். நம்ம ஃபோல்டுனா என்ன, அவங்களுடைய அந்த ஆச்சாரிய பద్ధதி அதில் நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும். அதனால் அவனை வந்து எங்கிட்ட உபதேச மந்திரம் வாங்கிக்க சொல்லுங்க, புவனேஸ்வரி இது அப்படின்னாங்க. அதுக்கு என்ன, நான் ஏற்கனவே சடாட்சரம் அஷ்டாட்சரம் 2 பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணிகிட்ருக்கேன்? 26 ஜனவரி 1984
அந்த ராகவேந்திரர் எனக்கு அந்த என்னுடைய டெத் பாடியை காட்டுறாரு. பணியாண்டவனுக்கு இடது பக்கத்தில் தங்கமயமான சித்தர் ஆகிறாரு. அவர் பௌர்ணமிக்கு 8 ரூபா 11 பௌர்ணமின்னு சொல்லிவிட்டு எனக்கு 2 மந்திரம் கொடுக்குறாரு. ஒன்று 6 எழுத்து சடாட்சரம், இன்னொன்று 8 எழுத்து அஷ்டாட்சரம். இந்த 2 மந்திரம் எனக்கு 26 ஜனவரி 84 கிடைக்கிது. நான் இவரை பார்க்க போன காலம் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அந்த மாதிரி தள்ளி தான் இருக்கும். நான் ஏற்கனவே 2 உபதேசம் எனக்கு வந்திருக்கு, நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் பெரியவர், அவர் சொன்னால் நான் இன்னொரு மந்திரம் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு. அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் புவனேஸ்வர மந்திரம் வாங்கினா வேறு எந்த மந்திரம் சொல்லக்கூடாது, அது ஒன்று தான் சொல்லணும். நான் சொன்னேன், அது என்னது, இருக்கிறத விட்டு போட்டு பறக்கிறத பிடிக்க முடியுமா அப்படின்னு நான் போகல. ஆனால் அதுக்கு பின்னால் எனக்கு பல அனுபவங்கள் வந்தது. எனக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் கிடச்சிது, எல்லா அனுகிரகமும் கிடச்சிச்சு. ஆனால் அவர் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சதுக்கு என்ன காரணம், நான் ராமனாக இருந்தபோது அவர் விஸ்வாமித்திராக இருந்தார். அந்த பாவனை 2 பேர்கிட்டையும் இருக்குது. அதனால் அந்த லிங்க் இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணக்காரி இருக்கும். இப்போ இந்த பிறவியில் பொறுத்த மாத்திரம் நான் பார்க்காத பெரிய குருக்களே இல்லை. காஞ்சி பெரியவர் எவ்வளோ பெரிய ஆள், ராம் சரத்குமார் சாமி, ரத்னகிரி சாமி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான். ஆனால் நான் எப்பயுமே பணியாண்டவனை தான் என் குரு அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய அனுபவங்களும் வரும். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து அப்படி தான், பசங்க கூடலாம் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு டேங்க் மேலே போய் படுத்துட்டு ஆகாசத்தில் மயில் மேலே முருகர் போகிறாருன்னு பார்த்துக்கின்னு உட்காந்துன்னு இருப்பேன். அப்படியெல்லாம் ஒரு யூனிக்கான ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. ஏதாவது ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? அப்படி தான் நான் இருந்தேன். நான் ரயிலில் வர்றபோது கோயம்புத்தூர்லேருந்து வாணியம்பாடிக்கு என் கூடிய மயில் மேலே முருகர் வராருன்னு நினைப்பேன். இப்படி விதவிதமான அனுபவங்கள் எனக்கு முருகர்கிட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது சின்ன வயசுலேருந்து. அது காரணம் விட்டக்குறை தோட்டக்குறை. அதனால் இங்கே 1984 இந்த காக்கபுஜண்டர் நாடி ரமணி குருஜி இல்லையா, அவர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார் மகாலிங்கபுரத்தில். அப்போ ஒரு நாள் காரை போட்டுன்னு வந்து காளிகாம்பாள் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், சண்முக சிகாமணி, அதுக்கப்புறம் 4 பேர் வந்தாங்க, ராமதாஸ் சாமி, குருஜி சுந்தரராமன், காளிகாம்பாள் சிவாச்சாரியார், சண்முக சிகாமணி 4 பேர் இன்றைக்கி வாங்க பணி ஆண்டவனை பற்றி வரப்போகுது, அதனால் நீங்களும் வாங்கன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ அங்கே போன உடனே அவர் இது போடுவார், சொல்லி போட்டு அதில் சொல்கிறார், 8ஆ விழுந்திருக்கு, அஷ்டமாக பரல் விழுந்திருக்கு, அதுக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வரி படி. உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதனால் அன்றோ. எத்தனையோ ஜென்மமா இவருக்கு இந்த அருள் மேலே நாட்டம் இருக்கு. அருள் நிறைந்த 18 சித்தர் தமை பரிவுடன் அடுத்த பெருமையும், ஒரு 18 சித்தர்கள் கூட காட்டில் சுற்றின்னு இருந்த ஆளு. அருள் ஞான பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன், அவன் அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய் நின்றதோர் கால பெருமைகளை கொண்டோன். பழனியில் போகர் அந்த தண்டாயுதபாணி மூர்த்தியை நவபாஷாணத்தில் செய்த போது அவர் கூட இருந்தாள். கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை காரணத்தோடு காண விதி கொண்டவன். இவருக்கு இந்த கலியுகத்தில் தெய்வம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அப்படின்னு நேரில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு விதி இருக்கு. பரிவுடன் அருள் முருகனின் இணைவிழி கருணையினால் அவரருள் ஆனந்த சேவகராய் நிறைவதை கொண்ட கடம்பனும் இடும்பனும் இவன் தனக்கு நிறை துணை. முருகப்பெருமான் கடம்பனையும் இடும்பனையும் இவருக்கு காவல் வச்சிருக்காரு. சொல்லனா உள்ள வேட்கை அருள் நிறைந்து எழும் காலம் இனியே ஆகும். இனிமே இவருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அருள்ல ஒரு நாட்டம் வரப்போகுது, ஒரு கிக்கு வரப்போகுது. அஷ்டாட்சரத்தினாலும் அருகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானதோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். 2 மந்திரம் சடாட்சரம் அஷ்டாட்சரம் அதெல்லாம் வச்சு உலகத்தில் இவரை பெரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு கடவுள் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காருன்றது எனக்கு தெரியுது. காலத்தால் மாலவனாய் இந்த கலிகாலத்தை பொறுத்து மாத்திரம் இவர் திருமால். காலத்தால் மாலவனான்னு இந்த டைமுக்கு இவர் உடம்புக்குள்ள அந்த பெருமாள் இருக்காரு. காணவே விதியுற்றதால் ஆனந்த ஆதாரத்துடன் அருள் மனக்கோலம் தயரதன் இவன் தானது கொண்டனன் அன்றோ. ராமாவதாரத்தில் குடும்பம் நடத்தாமல் 14 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீதை வரா, அவளை நெருப்பில் போக சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்த உடனே
அது ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா அந்த அம்மா. இப்போ யாரோ ஒரு வேணான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக தேரில் ஏற்றி அந்த அம்மாவை கொண்டு போய் காட்டில் விட்டுறாரு. அப்போ அவர் குடும்ப நடத்தில் இல்லை, தங்கத்தில் விக்கிரகம் பண்ணி சிதியை வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் யாகெல்லாம் பண்ணின்னு இருந்தார். அப்போ அந்த ஜென்மத்தில் குடும்பம் நடத்துறதுக்கு உள்ள பாக்கி இருந்தது. அதனால் இந்த வருஷம் இந்த யுகத்தில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருந்தது. ஒரு 25 வருஷம் கல்யாணம் பண்ணி வாழ வேண்டி இருந்தது. 25 இயர்ஸ். ஏன்னா விட்டக்குறை தொட்டக்குறை இந்த பிரிவில் அந்த நிகழ்வு நடந்தது. மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைத்து அருளாக எழுந்த நல் மாதவனே. இவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மக்களுக்கு தொண்டு சேருது. அருள் சேவை வழி மார்க்கத்தினாலேனா மக்களுக்கு தொண்டு சேருது. இப்போ பரமாச்சாரியா இருக்காருன்னா அவர் இந்த கோயில் யாகம் ஹோமம் இதுக்கெல்லாம் அவர் வழிகாட்டினிருந்தார். நமக்கு அந்த வேலையை கொடுக்கல, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. அதுக்கு இதெல்லாம் உதவுதுன்றதுனால நானும் கோயில் கட்டியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அருள் சேவை வழி மார்க்கத்தினால் நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்த நல் மாதவனே, நான் பெரிய தவம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். அருளிலே ஆதார ஒளிதனிலே உகந்த பெருமைதனை உலகத்துக்கே நிலைநாட்டி அண்டி வருவோர்க்கு அருள்மொழியாய் ஆதார ஒளியாய் உலகத்துக்கே உவந்து காட்டி மாலவனின் அருட்கருணை மனம் மகிழத்தான் கொண்ட சேயவனே. இறைவனுடைய அருள் விளையாட்டை ஆனந்தத்தினால் கலிதனில் காண இயலும் என்பது சத்திய விதியாகும். கடவுள் எப்படி இந்த உலகத்தை ஆள்றாரு, ஆட்டி வைக்கிறாருங்கிறத இவர் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இவருக்கு தலையெழுத்து இருக்கு. மாலவன் புரியும் உச்ச விளையாட்டை ஆனந்தத்தால் காணும் விதி அண்மை காலத்தே உளதன்றோ. வரக்கூடிய காலத்துல எப்படி கடவுள் பெரிய அதிசயங்களை இந்த உலகத்துல நிகழ்த்த போறாருன்றத சந்தோஷமா இவர் பார்க்கறதுக்கு இவருக்கு தலைவிதி இருக்கு. அருளாளர் நிழலிலே ஆதாரமெனும் அருள் ஒளி காணவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. எத்தனையோ பிறவியா இவர் மகான்கள் ரிஷிகள் சித்தர்கள் கூடிய அலைஞ்சிட்டு இருந்தவர் வெளிச்சத்தை தேடி. பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கெழுந்தான். அதனால் இந்த பிறவியில இவருடைய உடம்புக்குள்ள பெரிய அருள் ஒளியாக திருமால் மாலவன் இவர் உடம்புக்குள்ள வசிக்கிறாரு. அயோத்தியோன் அருள் பலிதம் காணவே அனுமனே அவனுக்கு காலத்துணையும் ஆயினான். பெருமாள் யாரு? ராமர் இல்லையா? அதனால தான் திருப்பதி கோயிலில் கௌசல்யா சுப்ரஜா ராமான் பெருமாள் கிட்ட போய் ஏன் பண்ணுறாங்க? ராமர் தான் பெருமாளாக வந்தார். அதனால் ராமர் கம் பெருமாள். ஆஞ்சநேயர் நான் மகேந்திரகிரிக்கு போகிற போது அங்கே தவத்தில் இருக்கார். அவருக்கு தெரியுது நம்ம ஆள் உலகத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு. ஸோ பழைய கனெக்ஷன் இருக்கிறதுனால அவரும் வர்றார். இப்போ நான் செய்த தவத்துக்கு நான் பட்ட பாட்டுக்கு எனக்கு 3 ஆத்மாக்கள் கிடைச்சது. ஒன்று அனுமான், ராமர், வெங்கடாதிபதி. இது 3 நான் அடைஞ்சது. என்னுடைய தவத்துக்கும் இதுக்கும் நான் அடைஞ்சது. காரணங்கள் ஒரு பாலாகி இதெல்லாம் காரணம். கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாகி எனக்கு குரு முருகன். அதனால் இன்னொரு சைடில் முருகன் குரு என்ற முறையில் அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குறாரு. விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலம் அருள. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேலே சிந்தாமணி கிரகம்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பராசக்தி அவளுடைய பூரணத்துவமான சக்தியையும் இவருக்கு கொடுத்துட்டா அப்படின்னு. இப்போ என்கிட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஒரு ஹனுமான் கம் ராமர் கம் பெருமாள் நான் அடைஞ்ச பதவி, முருகர் என் குரு என்ற முறையில் அவர்கிட்ட இருந்து வந்தது, பராசக்தி அவ்வளோ ஆசைப்பட்டு கொடுத்தது. இவ்வளோ பேர் இவங்ககிட்ட இருக்காங்க, நாமளும் இருக்கலான்ற மாதிரி. இப்போ சிவசங்கர பாபாவுக்குள்ளே இவ்வளவும் ஒன்றா அமைஞ்சிருக்கு இல்லையா? இது எல்லாருக்கும் அமையாது இல்லையா? யாரோ இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அம்பாள் உபாசனை இருக்கும், ஒரு இப்போ சிவபூஜை பண்ணியிருப்பாங்க, ஒரு முருகர் கும்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ணணும் இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ நீ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுற, முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுற, அவியல்னா என்ன? எல்லாம் சேர்ந்தது. அந்த மாதிரி நானும் ஒரு அவியல். அதுதான் கேரளாவில் 700 வருஷம் உயிரோடு இருந்து ஒரு சாமி இருந்தாங்க, சிவபிரபாகர சித்தியோகின். அவரை நான் பார்க்க போகும்போது அவருக்கு கேர்டேக்கராக இருக்கிற ஒரு அம்மா, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ன செம்பி சப்பாத்தின்றது கோதுமை குரு, அவியல்னா என்ன? எல்லாம் சேர்ந்த ஒரு ஆழ்னியே, ஒரு ஃபார்ம் கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபார்மில் இருக்கே அப்படின்னு அர்த்தம். அப்படி அவன் அவர் அனுபவமும் அவர் தம்மை அறிவது.
நமக்கு வர்ற அனுபவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இது கரெக்டாக இல்லையான்றது என்ன அனுபவம் தான். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த படங்கள் எல்லாம் பாருங்கள், நான் காட்டாத கடவுள் ஏதாவது இருக்கா இல்லையா? இதெல்லாம் என் உடம்புலேருந்து நான் காட்டின கடவுள் தானே, எந்த கடவுளை நான் காட்டல. இப்போ இல்லாதது எங்கேருந்து வருது? அவியெல்லாம் என்ன, எல்லாமே இருக்கு உள்ளன்னு அர்த்தம். அதனால சம்ரஷ்ண பாட்டு என்ன, பூரண பிரம்மம். பூரண பிரம்மம்னா இந்த உலகத்தில் பிரம்ம தத்துவத்தில் இது கால பரியந்தம் வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனால் ஆரம்ப காலத்திலிருந்து சம்ரஷ்ணாவில் இந்த பாட்டு தான் பாடுவாங்க, பூரண பிரம்மம் அடி. பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணன் நான் முகன் நாயகன் சிவனேனும் நீரும் நெருப்பும் நீ நிலமும் நீவன். இந்த பாட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, இவர்கிட்ட எல்லா எலிமெண்ட்ஸும் ஒன்றா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம்னு ஒரு பாட்டு இருக்கு. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாமே உன்பதம் தஞ்சம். இது அடுத்த பாட்டு. இதெல்லாம் எந்த காலத்திலையும் சொல்லிட்டு நம்ம 4 மலை பாட்டு இருக்கு பாருங்க. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர், திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறு பாலகனாய் எங்கள் சிவசங்கர். சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர். 4 மலை பாட்டு. இன்னும் 1996 வில்லரத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம். இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம், ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம். வில்லரத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம். வில்லரத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம். சர்வ அவதாரணம் சர்வ அவதாரணே சிவசங்கர் சகல பராக்கிரமணே பாபா சர்வ அவதாரணே. கர்மவினை அழிக்கும் மாய கண்ணபிரானிவனே, தர்மம் அறிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே பாபா சர்வ அவதாரணே. வருஷம் வரும். இங்கே குடியாத்தத்தில் ஒரு நாடி படிக்கிறவர் இருந்தார்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் வரும், ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டும் வாழவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய்னு வரும். உங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே நீ சிவன் சக்தி பெருமாள் 3ம் சேர்ந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவதாரம் பிள்ளையாராக இந்த உலகத்தில் வந்த அப்படின்னு. கேதுன்ற பவரே இவர் தான் வரும். அந்த கேதுங்கிற பவருக்குள்ளேயே இவர் தான் போகிறாரு. கேது யாரு? பிள்ளையாரு. ராகு யாரு? முருகன். முருகர் கடவுள். நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யார சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர். இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஆனா மனிதனா நிறைய குணங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். கேது விமோசனத்தையும் அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இவர்தான். இந்த கேதுவே இவர்தான். ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததற்கு கொண்டு போகிறது. இதுதான் அவர். இது அவருக்கு புரியும். பூஜை புனஸ்காரங்கள், புது புது கருத்துக்கள் பேசுறது, இது மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவார். ஒரு சத்சங்கம் இந்த மாதிரி செய்வார். டூப்ளிகேட் எல்லாம் செய்ய மாட்டார். போலித்தனமா இருந்துகிட்டு அது அவருக்கு தெரியாது.
இவர் ரொம்ப வெகுளி, ஒரு பெரிய யோகியா இருக்கிறார். ஆனால் சும்மா சாதாரணமாவே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. கேதுவோட முழு சக்தி அதுல இருக்கார். மனசு மட்டுமே இவரை ஆளுது. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஓகேவா? இந்த முதல் கேள்வி என்ன இதுதான். அதனால் சிவசங்கர் பாபா இந்த நிலையை அடைந்து விட்டார். அவரே கடவுளுங்கிற நிலையை அடைஞ்சிட்டார். அதனால் குரு யார்? முருகர் குரு. அந்த காலத்துலேருந்து நம்ம அப்படி வச்சுருக்கோம், பல பிறவிகளில் வச்சுருக்கோம். அப்படியே வாசனையில் வர்றது தான். இல்லைன்னா முருகர், எனக்கு வயசாகிடுச்சு. முருகர் ஒரு குட்டி பையன், 3 வயசு தான். என்கிட்ட கைலாசத்தில் வந்து இவ்வளோ கல் அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னாரு. முருகர் என்ன மாமான்னு கூப்பிட்றாருன்னா நான் எவ்வளோ வயசான ஆளாக இருக்கும். அப்பா என்ன அவனுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னு முருகர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதனால் கங்கை தாய் எவ்வளோ வயசானவன் அந்தம்மா என்னை பார்த்துட்டு, அங்கல் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயோ நகானுக்கு இல்லையண்ணா, மாமா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்கிட்ட குளிக்க வந்திருக்கியா அப்படின்றா. யார்? கங்கை. அதனால் நான் பார்க்காத கடவுளுடைய வடிவம் இல்லை. அவங்க எல்லாருமே நான் ரொம்ப வயசான ஆள் அப்படிங்கிறத அவங்களுடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் மூலமாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனுடைய போக்கில் இப்போ அது இருந்தால் என்ன, இல்லை கட்டினா இல்லை. ஐ ஆம் ஏபிள் டு ரன் அன் ஆர்கனைசேஷன் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் எனி ஒன். இல்லையா? யார் தயவும் வேண்டியதில்லை. நல்ல ஒரு ஆர்கனைசேஷனை நம்மளால் நடத்த முடியுது. இதை விட வேறு என்ன வேணும்? அதுக்கு நம்ம சாமி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு எல்லோரும் என் காலில் விழுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் சர்வீஸ் பண்ணி உக்காந்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா, பாடினாங்களா பாடலையா, பெருக்குனாங்களா முழுக்குனாங்களா, இதெல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் ஐ ஆம் நாட் எனாமர்ட் பை த, ஐ நோ எவ்ரிதிங் அபவுட் மீ. என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட். அதனால் என்ன, இப்போ வந்த வேலையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை அழகாக செஞ்சிட்ருக்கேன் நான். ஐ ஒர்க். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்றது, நீங்கள்லாம் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறீங்க, எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து சம்பளத்துக்கு ஒரு ஆள் கூட இங்கே கிடையாது. ஆனால் இவ்வளோ நல்ல ஆர்கனைசேஷன் நடத்துறணும் இல்லையா? யாருக்காவது சம்பளம் இருக்கா? நீயே சொல். பெருக்கிறது முழுகிறது எல்லாமே வாலண்டியர்ஸ் தான் நீங்கள், இல்லையா? அது எப்படி முடியும்? நீயே சொல்லு. ஒரு கேன்டீன் இருக்குது, உங்களுக்கு டெய்லி விதமாக கொடுக்குறாங்க. கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும், எல்லாம் நல்ல ஃபுட் தான், ஹோம் ஃபுட் தான் கிடைக்குது. அவங்க எங்கிட்ட காலெலாம் வாங்குறது இல்லை. எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் எங்களை நல்லா வச்சுருக்கீங்க, இது போகிறோம் அப்படின்ட்டா. அதனால் இங்கே எதுக்குமே செலவு கிடையாது. அதனுடைய போக்கில் வச்சுருக்கோம். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். எல்லாமே ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? கடவுள்கிட்ட இருந்து தான் வரும். குடிசெயலின் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். யாராவது கடவுளுக்கு வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டான்னா கடவுள் வேஷ்டியை மஞ்சி கட்டின்னு அவங்க பக்கத்தில் நிற்பான், அவனுக்கு எதாவது வேணுமாப்பான்ட்டு. என்னுடைய அனுபவம் அதுதான். இது நடக்கணும்னு நினச்சா அது நடந்துடும். அதுக்காக நான் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது. நான் யாரை நம்பியே இல்லை, எல்லாம் மைண்ட்லேயே விளையாடுறேன். இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமா? நீ வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுற. நான் ஜாலியாக கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு எந்த கடனும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதுதான் தெய்வம்ன்றது. கடவுளுடைய அருள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நீ ஒழுங்காக இருந்தால் அவனே பக்கத்தில் குடி செயலேனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துருமணும். நீ உருப்படணும்னு நினச்சா அவனுக்கு பக்கத்திலே கடவுள் வேஷ்டி மடித்து கட்டின்னு இருப்பான் அப்படின்னு சொல்லு. என்கிட்ட நிறைய கட்லு அதெல்லாம் இருந்துச்சு. அவர் அந்த குமரன் டிராவல்ஸ் வந்துக்கிறாரு, அவர் ஒரு ஹாஸ்டல் நடத்துறதுக்காக என்கிட்ட இந்த கட்டிலெல்லாம் வாங்கிட்டார் வேலைக்கு. 200 கட்டிலா அவருக்கு கொடுத்துட்டு அதெல்லாம். அதுக்கப்புறம் நான் எல்லாம் மரக்கட்டெலாம் வாங்கி போட்டேன், பெட்டெல்லாம் வாங்கி போட்டேன். இப்படி ஒவ்வொன்றும் நான் தமாஷா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு புரியவே புரியாது எப்படி செய்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அந்த நேரத்தில் பெரிய பிள்ளையாரை வச்சு அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த விழா எடுப்பாங்க இல்லை சார்? அந்த மாதிரி ஒரு தடவை அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், அந்த பூஜை பண்ணி எடுத்துன்னு போய் சமுத்திரத்தில் ஏன் போடுறீங்க?
நான் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிடுறேன்னு. ஸோ அவங்களே ஒரு வேன்லாம் வச்சு பிள்ளையாருக்கு அதெல்லாம் ஆற்காடு ரோட்லேயே எங்கேயோ அந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சோடனே அந்த பெரிய பிள்ளையார் கொண்டு வந்தாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுமா, பெருமாள் கோயிலுக்கு பேக் சைடு வச்சுக்கிறோம், போய் பார்த்துட்டு வா. இதில் பின்பக்கம் ஒரு மண்டபம் இல்லை, அதில் வச்சுருக்கிறேன். அந்த பெரிய 6 அடி பிள்ளையார அதில் வச்சுருக்கேன். இப்படி நான் பண்ணுறது எல்லாமே தமாஷா தான் இருக்கும், ஆனால் பண்ணுவேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். உனக்கு புரியாது எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி ஒரு மைண்டில் இது நடக்கணும்னு நினைக்கிற போது அது நடந்து தீரும். இதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நீ மாஞ்சி கஷ்டப்பட்டாலையும் உனக்கு அது இல்லாத ட்ரபிள் எல்லாம் வருது. நான் ஜாலியாக உட்காந்துருப்பேன், சும்மா மைண்டில் நினைப்பேன், அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்கும். எல்லாமே அப்படி தான் நடக்கும். இந்த கோயில் கட்டிக்கிறேன், இந்த சிலை நான் முதல்ல சிலையெல்லாம் வந்து ஆதரிக்கலை. ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில், நம்ம உடம்பு தான் கோயிலுன்றது என்னுடைய கன்செப்ட். நீலாங்கரையில் இருந்த வரைக்கும் கோயிலெல்லாம் நான் கட்டவே இல்லை. எனக்கே 400 மாலை போடுவாங்க, அத்தனையும் தாங்கின்னு 3/4 மணி நேரம் நிற்பேன். நான் முன்னால் நிற்க முடியுமா, 400 மாலை தாங்கிட்டு நிற்பேன் 3/4 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பூரண பிரம்ம சிலை, இது நீலாங்கரையில் லாஸ்ட் டேஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வாங்கி இங்கே வந்து நம்ம இது பண்ணோம். அந்த சிலை வந்து அப்படியே பாலாலயம் மாதிரி வச்சுருந்தோம். இங்கே கோயில் கட்டணும். இதுக்கு எனக்கு பெரிய ஆர்கிடெக்ட் இருக்காங்கன்றியா இந்த கோயிலுக்கு? நீ பார்க்குறதில்ல இந்த கோயில் வித்தியாசமாக இருக்குதா? இதுக்கு யாராவது ஆர்கிடெக்ட் இருக்காங்க? ஒன்றும் கிடையாது. இப்படி ரொம்ப தமாஷா இருக்கும் நம்ம பண்ணுறதெல்லாம். சரி, இவ்வளவையும் உருவாக்கிட்டு இதில் நான் ட்ரஸ்டியானா அதுவும் இல்லை. நான் ட்ரஸ்டி கிடையாது, மெம்பர் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுலேயும் என் கையெழுத்து கூட இருக்கவே இருக்காது. நான் எதுலேயுமே தலையிடுறதில்லை. கோயில் அந்தந்த கோயிலுக்கு ஆள் இருக்குது, அந்தந்த கோயில் பெருக்கிறவங்க இருக்காங்க. காலையில் இந்த ரோடெல்லாம் இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து பெருக்கிடுதுங்க. காலையில் வந்து ஒரு 1 hour எல்லாம் பெருக்கிட்டு அவங்கவுங்க ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ், காலேஜ் எல்லாம் போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு டே இல்லை, எல்லாம் என்ன தான் பாப்பா பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாமிக்கு எல்லாம் பண்ணிட்டேன் நான். வெள்ளி கவசம், காப்பர் கவசம், முத்தங்கி, இவ்வளவும் பண்ணியிருக்கிறேன். இன்னும் என்ன இருக்குது பண்ணுறதுக்கு? தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, என்ன இருக்குது பண்ணுறதுக்கு? Question from வசந்தி கோவிந்தன். நாம் இரவில் உறங்கும் போது சரியாக அதிகாலை 3 மணிக்கு ஏதோ ஒரு சக்தி நம்மை விழிப்படைய வைப்பதாக பல நாட்களில் உணர்கிறோம். இந்த நிகழ்வு நாம் தாமதமாக உறங்கச் செல்லும் நாட்களிலும் மிகுந்த களைப்போடு உறங்கச் செல்லும் நாட்களிலும் கூட நமது வாழ்க்கையில் நிகழ்கிறது. இது போன்ற அனுபவம் இறை நம்பிக்கை உள்ள எங்களை போன்ற பல அடியவர்களுக்கும் ஏற்படுவதாக நாங்கள் அறிகிறோம். இதற்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற இறை சக்தி அதிகாலை 3 மணிக்கு நமக்குள் ஊடுருவுகிறது என்றும் அதனால்தான் இந்த உறக்க விழிப்பு நிகழ்கிறது என்றும் சில ஆன்மீக கட்டுரைகள் தெரிவிக்கின்றன. இது சரிதானா? இந்த வித்தியாசமான நிகழ்வுக்கும் தெய்வ சக்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இந்த உலகம் ஒரு 10 மணி ரேஞ்சுக்கு பார்த்தியானா அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் குறைஞ்சி அவங்க தூங்கப்படுவாங்க. ஒரு 10, மேக்சிமம் 10:30. அதுக்கு மேலே வந்து உலகத்தில் இந்த தாட் வேவ்ஸ் இருக்குது இல்லையா, ஜனங்க அவங்களுடைய டென்ஷன்ஸு, அவங்களுடைய சத்தங்கள், இதெல்லாம் கம்மியாயிடும். ஸோ உலகம் பூராவும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் அதே கடவுளுடைய ஆற்றல் இருக்குது. கடவுள் இல்லாத ஆள் உலகத்தில் யாருமே கிடையாது. அவங்க ஓரளவுக்கு கடவுளை தியானம் பண்ணுறவங்க, பூஜை பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அந்த ஒரு நான் பிஸி ஹவர்ஸ்ன்றோம் இல்லையா, நான் பிஸி ஹவர்ஸ், அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த இது ஆக்டிவைஸ் ஆகும். அதில் 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, இதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இப்போது ரீவைண்டு, ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரலாம். இன்னொன்று, இன்னும் நடக்க போகிற விஷயங்கள் சில முன்கூட்டி தெரியலாம். இல்லை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பல விஷயங்கள் உங்களுடைய டிஸ்டர்ப்ட் மைண்டுனால உங்களுக்கு தாட்ஸாக வரலாம், எப்படி வேணால் வரலாம். அதை நீங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிக்க தேவையில்லை. யாராவது தியானமெல்லாம் பண்ணி ஓரளவு மைண்டை சைலன்ஸ் பண்ணியிருக்காங்க. தியானம் என்ன பண்ணும்? மைண்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடும். அதுதான் தியானம். தியானத்துக்குன்னு உட்கார்ற போது உனக்கு கொட்டாவி வரும், கண்ணில் தண்ணி வரும், ஒரு மூச்சு பெருசாக வாங்கும். இதெல்லாம் தியானத்தினுடைய அடிப்படைகள். இந்த மாதிரி யார் கொஞ்சம் தியானத்தில் ஒரு ஸ்டேஜை தொட்டிருக்காங்களோ அவங்க மைண்டில் குப்பை இருக்காது. ஏன்னா தியானம் பண்ணி பண்ணி அதெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடுது. அவங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் இந்த ஆழ்நிலை தியானம் இல்லையா, ஆழ்நிலை தூக்கம், ரெண்டும் ஒன்றே தான். ஆழ்நிலை தியானமும் ஆழ்நிலை தூக்கம் ஒன்றே தான்.
அப்போ அது கரெக்டுன்னு நம்ம நம்பலாம். மற்றபடி நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை, அதனுடைய போக்கில் விட்டால் போகிறோம். இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்னா நைட்டில் தூங்கவே முடியாது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னுவார் தாய்மார் மாதிரி. தூங்க முடியாது, பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் இருப்போம், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இதுன்றல ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ தான் இருக்கும் உயரம், அதுக்கு ரெக்கெல்லாம் இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி. இந்த ஏரியல் ஸ்பிரிட்ஸ்னுவாங்க இல்லையா, ஆஸ் யூ லைக் இட்லலாம் வரும். அது மாதிரி தலையில் ஃபர் கேப் மாதிரி வச்சுருக்கோம், க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் ஆகிட்டு இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம பார்த்தா என்ன ஆகணும், நம்ம ரூமில் இந்த கண்ணாடி விளக்கில் அதுக்குள்ளே போய் உக்காந்துக்குவோம். சாண்டியர் இல்லை, அதுக்குள்ளே போய் உட்கார அளவுக்கு தோணுன்னு இருக்கும். இந்த மாதிரியான காட்சிகள் கிடைக்கிறது உண்டு. சில நேரங்களில் இந்த ஏரியாவில் இறந்து போன காற்றுங்க இருக்கும். ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் அரைக்குறையாக செத்து வந்துங்க இருக்கும். சில நேரங்களில் ஒரு மகான் மாதிரி வருவார், நல்லா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வருவார். சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார். நமக்கு தெரியும், அதாவது அவங்க வர்றபோது என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால பயம் இருக்கும் என்கிட்ட. ஆனால் நமக்கு தெரியும், அந்த வைப்ரேஷன் தெரியும், இது நல்ல ஸ்பிரிட்டு, இது பாவம் கஷ்டப்பட்டு இருக்குதுங்கிற மாதிரி தெரியும். ஒவ்வொரு நாளுமே நைட்டில் இந்த மாதிரியான காட்சிகள் எங்களுக்கு கட்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை, கோடிசாமிக்கு இந்த மாதிரி பெரிய நிலை தொட்ட மகான்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வாங்கிட்டு போய் கொடுக்குற கூல்ட்ரிங்க்கு, பழம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்கே ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கும், அதில் வச்சுட்டு போங்கன்னுவாங்க. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அலையுது இல்லையா, அமைதி இல்லாத, அதுங்கெல்லாம் அதை எடுத்து சாப்பிட்டு போகும். அதுக்கும் பசியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பசியெல்லாம் இருக்குமானா இருக்கும். இங்கே மிளகாத்தம்மான்னு இருக்குது. மிளகாத்தம்மான்னு ஒரு நாள் எங்கிட்ட வருது, வந்துட்டு எல்லாத்தையும் பெரியவளே துண்ணுறா, நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு. பெரியவன்றது யார், நான் கட்டிக்கிற துர்கை கோயில். எல்லாத்தையும் இந்தமாக சாப்பிட்டுட்டு தான் மிளகாத்தம்மன் பாவம் கஷ்டத்தில் இருக்குது. நான் எல்லாத்தையும் பெரியவளே தின்னுறா, நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லு. சரின்னு சொல்லி நான் அந்த குருமூர்த்தி சாரில் அவங்களுக்கு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து அவங்க கொண்டு போய் மிளகாத்தம்மனுக்கு படையல் போடுறாங்க. இப்படியெல்லாம் இருக்குன்னா நீ நம்புறியா? தேவ சக்திகளுக்கு கூட இதெல்லாம் இருக்குது. அதுங்க உட்காந்து சாப்பிட போகிறதில்ல, கொஞ்சம் உப்பு போடு, புளி போடு, முருகை போட்டுன்னு அந்த வாசனைகள்ன்ற இல்லையா, அது அவங்களுக்கு தேவைப்படுது. இது மாதிரிலாம் இருக்குது. எல்லா கோயிலில் இருக்கிற சாமிக்கும் அவங்க நைவேத்தியம் இப்படி இப்படி பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். அதனால் உலகம் பூராவும் இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதில் நல்ல ஸ்பிரிட்ஸும் இருக்குது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஸ்பிரிட்ஸும் இருக்குது. அவங்களுக்கு காரியம் தேவஸ்தானம்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சூசைட் பண்ணி செத்துருக்குது. அதுக்கு 60 வயசு ஆயுசு, 30 வயசில் சூசைட் பண்ணிச்சுன்னா 30 வருஷம் இந்த உலகத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். பேனு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கினே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது காரியம் தேவசம் பண்ணால் உண்டு. இல்லை யாராவது இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, அமாவாசைக்கு இங்கே படையல் போட்டு கொண்டு போய் அந்த பொருள் கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 80-100 பேருக்கு நம்ம சாப்பாடு பிரிஞ்சி, அதுக்கு தயிர் பச்சடி, ஸ்வீட்டு, பழமெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். அது போக மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது, 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அன்றைக்கி எல்லா சிவன் கோயிலும் ராத்திரியில் திறந்துருக்கும். அந்த சிவன் கோயிலில் அன்றைக்கி இந்த பிதிரு தேவதைகள் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க. அன்றைக்கி போகலாம், அதுங்களுக்கு உரிமை இருக்குது. அன்றைக்கி அந்த பூஜை, அந்த சிவன் கோயிலில் நீ பணம் கட்டி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினா நைட்டெல்லாம் கோயில் திறந்துருக்குல்ல, அப்போது உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நிஜமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிட்ஸும் நிஜம். ஸ்பிரிட்ஸில் ஹோலி ஸ்பிரிட்ஸ் இருக்கிறதும் கரெக்டு, இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கிறதும் நிஜம்தான். அதனால் எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லாம் கூட தேவைகள் எல்லாம் இருக்குது. செஞ்சிக்கோட்டை வாசலில் ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு. அங்கே ஒரு சாமியார் சச்சிதானந்த மொழியாருன்ட்டு, அவர் பரதேசி மாதிரி சுற்றின்னு இருந்தபோது அந்த கோயிலுக்கு போனார். அங்கே இருக்கிற சாமி சொல்லிச்சான், தேசிங்கராஜன் காலத்துக்கு அப்புறம் என்னை யாரும் கவனிக்கிறதே இல்லை, இந்த கோயிலில் நான் கமலக்கண்ணின்னு பேர், அது நான் உனக்கு பவர்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு நல்ல இடத்துல கோயில் கட்டு அப்படின்னு அவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் எல்லாருக்கும் மௌனம் வச்சுன்னு எழுதி கொடுப்பாரு. இதுக்கு முன்னே அந்த தேசிங்கராஜன் காலத்துலேருந்து கமலக்கண்ணியை கும்பிட்டுவாலாம் உலகத்தில் எங்கேயாவது பறந்துருப்பான்ல. அப்போ இந்த அம்மா சங்கல்பம் பண்ணிடுச்சு, ஒரு உடம்பு கட்டிடுச்சு. அதனால் அவங்கெல்லாம் இந்த சாமியார்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு ஒரு எழுதி கொடுப்பாரு, நல்லது நடக்கும். அவங்கெல்லாம் கொடுத்த பணத்தில் வச்சு இன்றைக்கி கலவையில், அவர் பேர் சச்சிதானந்தம், கலவையில் நல்ல கோயில் ஒன்று கட்டிக்கிறார் கமலக்கண்ணிக்கு. அந்த மாதிரி கட்ட உடனே இவர் உடம்புல இருக்கிற கமலக்கண்ணி அந்த செலவில் போயிடும். இவர் உடம்புல இருக்கும் பெருங்காய வாசனை மாதிரி, ஆனால் அங்கே போயிடும். அது யாரெல்லாம் அந்த காலத்தில் கும்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்.
இப்படி எல்லா கோயிலில் இருக்கிற சாமிக்கு கூட லிமிட்டேஷன் இருக்குது. இப்போது நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயருக்குள்ளே இருக்கிறது வடநாட்டில் மலை மேலே இருந்த ஒரு சிவன். நான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் என்னால் மைண்டில் போனால் இங்கே சிவன் கோயில் ஒன்று இருந்ததுன்னு கேட்குறேன். ஆனால் இப்போ அது யாரும் பூஜை பண்ணுறதில்ல. அதனால் நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துச்சுன்றாங்க. இப்போ இவங்க கடஸ்தாபனம் பண்ணி ஆஞ்சநேயருக்கு அந்த பெரிய சிலை வைக்கிற போது இந்த சித்தர்கள் மீட்டிங் போடுவாங்க. அப்போ வரும் அவங்களுக்கு இது மாதிரி யார் போகிறீங்க அப்படின்னு. அந்த நீ பெரிய நிலை நீ போறியா, பெரிய சிலை இதுங்க அப்படின்னா சரின்னுவாங்க. அப்போ அந்த சிவனை கொண்டாந்து இதுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க. இப்படி தான் நிறைய கோயில்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னால் இருந்தவங்க தான் திருப்பி திருப்பி வந்து உட்காந்துக்கிறாங்க. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டுங்கிற மாதிரி புதுசுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இப்படி தான் வர்றது. 100 தடவை சொல்லிட்டேன் நான். ஒரு சின்ன பையன் காரைக்குடி பிள்ளையார்பட்டி அந்த ஏரியாவில் அவங்க அம்மாவுடைய இடுப்பில் இருந்தான். அப்போ வடநாட்டிலேருந்து ஒரு சாமியார் வந்தார். வர்றபோது இந்த குழந்தைய பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காரே அப்படின்னாரு. எல்லாருக்கும் என்னடா இது குழந்தைய பார்த்து ஆண்டவர்னு சொல்கிறாருன்ட்டு எல்லாரும் அந்த குழந்தைய ஆண்டவர் ஆண்டவரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் காரைக்குடியில் ஸ்கூல் கிடையாது, மதுரைக்கு வரணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, மொட்டை போட்டு காதில் கடுக்கம் போட்டு நாதஸ்வரம் வச்சு காரைக்குடிலேருந்து மதுரையில் கொண்டாந்து வாத்தியார் வீட்டில் விட்டுருவாங்க. வாத்தியார் வீட்லேயே சாப்பிட்டுன்னு இவங்க வாத்தியார்கிட்ட படிச்சுன்னு இருக்கணும். அந்த காலத்தில் ஸ்கூல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அப்போ அந்த வாத்தியார் அம்மா சொல்கிறா, ஏன்பா உங்கள் ஊர் பக்கம் நிறைய மயில் இருக்குன்றாங்களே, அதனால் நீ இந்த தடவை போகிற போது எனக்கு ஒரு நல்ல மயில் கொண்டாந்து கொடுக்குறியான்னு. சரின்னு ஒரு மயிலை தேடி போகிறாரு. யார், அந்த காரைக்குடி பிள்ளையார்பட்டி இல்லையா அந்த சைடில் கோயிலூர்ன்ற இடத்துல தேடி போகிறாரு. போகிற போது டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் படுத்துக்கிறாரு. படுத்தா இவர் கனவுக்குள்ளே ஒரு கனவு வருது. அது ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு தூங்கின்னு இருக்கான். ஒரு புலி பாயிற மாதிரி இருக்குது. திடீர்னு முழிச்சு பார்த்தா இவர் இருக்கார் இல்லையா ஆண்டவன் சுவாமி, அந்த இடத்துல ஒரு கத்திக்குது. அப்போ இவர் யார், அந்த ஆள். இதுக்கு முன்னால் அந்த கோயிலூர் ஆண்டவர் கோயிலை கட்டின அந்த ராஜா இப்போ இந்த உடம்புக்குள்ளே வந்துக்கிறாரு. அதனால் அந்த புலி சிவனுடைய வாகனம் அங்கே இருக்கிற கத்தி அதே மாதிரி கிடைக்குது. அங்கே தோண்டி பார்த்தாக்கா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கல்ல கோயிலூர் ஆண்டவர் எவ்வளோ பெரிய கோயில், பெரிய குளம் சுற்றி தமிழ் வேட பாடசாலை சிவன் கோயிலெலாம் இருக்குது இல்லையா, அந்த இடம் அப்படி தான் தோண்டி கண்டுபிடிச்சாங்க. இப்படி பல கோயில்கள் போயிடுது திரும்பி வருது, போயிடுது திரும்பி வருது. நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இன்றைக்கி ஸ்ரீரங்கம் இருக்குது. ஸ்ரீரங்கம் கோயில் ஏக்கரா கணக்கில் இருக்கா, இந்த மலையிலேருந்து அந்த மனை வரைக்கும் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது பூரா ஏதோ ஒரு சாபத்தில் மணலில் மூடி போச்சு. சுத்தமாக அந்த கோயிலே கிடையாது. ஒரு ராஜா ஒருத்தன், அவன் பேர் வளவன். அவன் குதிரை மேலே போகிற போது ஒரு ஒத்த மரம், அது மேலே ஒரு கிளி உக்காந்துக்குது. அது வேத மந்திரம்லாம் சொல்லுது. என்னன்னா இது ஆச்சரியமாக இருக்குதுன்ட்டு இந்த இடத்த தோண்டுங்கன்றான். பார்த்தா அங்கே இன்றைக்கி இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. கிளி சொல்லி அவன் தோண்டி எடுத்தான், வளவன் அவன் பேர். அதனால் அவன் பேர் கிள்ளி வளவனாச்சு, சோழ ராஜா அவன். இப்போது ஒரு பூமிகளில் இவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து ஒரு ராஜாவுக்கு தெரிஞ்சு அவன் எடுத்திருக்கான்றது நம்புற மாதிரி இருக்கா? இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள். பல விஷயம் இப்படி தான் வருது உலகத்தில். அதனால் எந்த ஒரு கோயிலும் அழிஞ்சு போகிறதில்ல. அதே மாதிரி இப்போ நிறைய கோயில் வரப்போகுது. ஒன்று வந்து விருதாச்சலம். விருதாச்சலத்தில் மணிமுத்தாறு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு கோயில் இருக்குது. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு துட்டு வேணும், என் பொண்டாட்டி வீட்டுக்கு வெறுங்கையோடு போனால் திட்டுவா திருவாரூர்லன்னு ஒன்று சாமி ஒரு தங்க செங்கல் எடுத்து கொடுக்குறாரு. அந்த தங்க செங்கலில் இவர் நான் மணிமுத்தாரில் போடுறேன், எனக்கு திருவாரூர் கமலாலி தப்பகுளத்தில் கொடுன்னு சொல்லிட்டு சாம்பிள் எடுத்து வேஸ்ட்டு வச்சுக்கிறாரு. சாமி அதுதான் கொடுக்க போதான்னு பார்க்கறதுக்காக. அப்போ அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திலேருந்து ஒரு தங்க கோயில் இருக்குது. அதில் இருந்த தங்க செங்கல் தான் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு காலம் வரப்போதா, அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு தங்க கோயில் வெளியே வரப்போகுது விருதாச்சலத்துக்கிட்டு. அதே மாதிரி சிதம்பர ரகசியம், நீ சிதம்பரத்துக்கு போகிற 50 ரூபா ஆயிரம் கொடுத்தியானா ஒரு தரையை விலைக்கிட்டு கற்பூரம் காட்டுவான். அதில் ஏதோ சும்மா வில்வத்தில் ரங்கத்தில் பண்ணியிருக்கோம். அது கிடையாது. சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்குது, அது நிஜமாகவே வரப்போகுது. அது ரொம்ப பெரிய ஒரு கரண்ட் வேலை. வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவர் 2 பேர், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருக்காங்க. ஸோ எதிரும் புதிருமா 2 மேக்னெட்டை வைக்கிற போது நடுவில் ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் சிதம்பர ரகசியம். மேலே பதஞ்சலி முனிவர், கீழே வியாக்கரபாதர், 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஆற்றல் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் சிதம்பர ரகசியம். அது ஜனங்களுக்கு புரிய போகுது. இனிமேல் நீ 50 ரூபா கட்டிட்டா போய் பார்க்க தேவையில்லை. அதில்
இதே மாதிரி பழனி ஆண்டவனுடைய விக்கிரகம் இருக்கு இல்லையா, அது போகர் பண்ணி வச்சார் கலியுகத்துக்கு வேணும்னு சொல்லி. அது பழனி மலைக்கு தென்மேற்கு மூலையில் 120 மைல் போனால் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அதனுடைய வழி இன்றைக்கி உங்கள் குருவாயூர் கோயில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல எங்கேயோ இருக்குது. குருவாயூர் கோயிலில் நீங்கள் குருவாயூரப்பனை சுற்றிட்டு வந்தால் ஒரு அம்மன் சந்நிதி இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த திசையை பார்த்து கும்பிடுங்கான்ட்டு ஒரு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த திசை பழனி. ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் 2 அம்மன் சந்நிதி இருக்கும். ஜெயலலிதா படம் கூட அங்கே மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு உக்கிரமான ஒரு அம்மன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து எங்கேயோ ஒரு வழி காட்டுக்கு போகுது. அந்த இடத்துல பாம்புகள் காவல் காத்துக்கிட்டு அந்த இது இருக்குது, அதை எடுத்து பரிசாகும். இப்படி இந்த வரக்கூடிய நேரத்தில் பலவிதமான தெய்வீக விஷயங்கள் பூமியில் வெளியே வரப்போகுது, பலது வெளியே வரப்போகுது. இப்போ யாரெல்லாம் இவ்வளோ நாளும் கஷ்டத்துலேயும் கடவுளை நம்பின்னு உட்காந்துருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகங்களும் கடவுள் கொடுப்பாரு. யாரெல்லாம் ஊரை கொள்ளடிச்சு வரையில் போட்டு பொறுக்கி எல்லோரும் ஏமாற்றிருந்தானோ அவன்லாம் ஐயோன்னு போடுவான். பாரதியார் சொல்வார், ஐயோன்னு போவான். அந்த மாதிரிலாம் ஐயோன்னு போடுவானுங்க. ஸோ நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படியே கடவுளை பிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகாது. நான் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் 6 இயர்ஸ்க்குள்ளே நடக்கணும். நாளைக்கே கூட நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். அதனால் ஆனால் 6 வருஷம் தாண்டாது. வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை பற்றி மறுபடியும் டீட்டெயிலாக பேசலாம். अलक निरंजन भव भय भंजन, अलक निरंजन भव भय भंजन, नारायणा शंकर नारायणा, भव भय हरणा वंदित चरणा, भव भय हरणा वंदित चरणा, नारायणा शंकर नारायणा, मंगल चरणा कलिमल दहना, नारायणा शंकर नारायणा, मंगल चरणा कलिमल दहना, नारायणा शंकर नारायणा, नारायणा शंकर नारायणा. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.